ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ ஜங்ஷன். மோர் குழம்பு பண்ணுறது எப்படின்னு காமிக்க போகிறேன். ஓகேங்களா? மஞ்சள் பொடியும் உப்பு போட்டு பாருங்கள். நான் இதில் தேங்காய், ஜீரகம், ஒரு கொஞ்சமாக குருமிளகு, வரமிளகா இது போட்டு அரைக்க போகிறேன். இதில் தேங்காய், ஜீரகம், வரமிளகா, கொஞ்சமாக ஒரு குருமிளகு மீன்ஸ் பெப்பர். ஓகே, அது போட்டிருக்கிறேன். சுரக்காய் குக்கரில் நான் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வேக வச்சுருக்கேன். அது விசில் வரணும். அதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். சரி, கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். ஓகே, இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சாதான் நம்ம மோரும் வேறு ஊற்ற போகிறோம் இல்லைங்களா? அதனால் இப்படி கெட்டியாக தான் அரைச்சிக்கணும். தண்ணி மாதிரி அரைக்கக்கூடாது. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சுரக்காய் பாருங்கள் வெந்திருக்கு. இனி நம்ம அரைப்பு ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் காய்க்கு தேவையானது. இப்போ அரைப்புக்கு தேவையானது போட்டுக்கலாம். இனி நம்ம தயிரும் போடுறதுனால இப்போ இந்த உப்பு போடுறேன். ஓகேங்களா? இது கரெக்டாக இருக்கும். இனி இதில் இலக்கிக்கலாம். ஃபஸ்ட்டே பாருங்கள் தண்ணி இருக்குது. அதனால் நான் தண்ணி ஒன்றுமே ஊற்றலை. பாருங்கள், காய் வேக வச்ச தண்ணியிலேயே தான். ஏன்னா நம்ம தயிர் இனி ஒரு 1/2 லிட்டர் ஊற்ற போகிறோம்ல. குக்கர் மறுபடியும் பற்ற வச்சுக்கலாம். இது இந்த அரைப்பு நல்லா கொதிக்கணும். ஓகே, கொதிச்சுட்டு பச்சை ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம தாளிச்சு விட்டுட்டு வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றும்போது மோர் அடித்து அதில் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா மோர் குழம்பு ரெடி. இந்த அரைச்ச அதே மிக்சியிலேயே நான் இப்போ தயிர் ஊற்றி உங்களுக்கு அடிக்க போகிறேன். ஓகே, நல்லா கொதிச்சிருச்சு. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, நான் இப்போ அதே குக்கரில் இப்போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறேன். ஓகே, தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஓகேவா? நீ அதில் கடுகு, கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சு போடலாம். எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, அப்புறமா மிளகா, வெந்தயம். ஓகே, இது எல்லாம் போட்டிருக்கோம். இது நல்லா இந்த மாதிரி இலக்கி விடணும். கடுகு பொரிஞ்சதுமே நம்ம இந்த குழம்புல எடுத்து ஊற்றிக்கலாம். ஓகே, குக்கர்லேயே நான் தாளிச்சு விட்டுட்டேன். ஏன்னா சும்மா எதுக்கு பாத்திரம் அது இதுன்ட்டு மாற்றிட்டு, எப்படி இருந்தாலும் இது கழுவு தான் போகிறோம். அப்போ இதுலேயே பண்ணிக்கலான்ட்டு நான் இப்படி பண்ணிட்டேன். ஓகே, பாருங்கள், இங்கே வச்சுருக்கேன் நான். இனி நம்ம இந்த கடுகு நல்லா வெடிச்சதுன்னு இதில் ஊற்ற போகிறோம். ஓகே, இப்படி இப்போ பாருங்கள், நான் மோர் ஊற்றிட்டு இலக்கியாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டே நான் வறுத்து போட்டிருக்கேன். பாருங்கள், இதுதான் நம்மளது மோர் குழம்பு.